தீபக் சார், எனக்காக இல்லைனாலும் என் கம்பெனில வேலை செய்யற எம்ப்ளாயீஸ்க்காகவாச்சும் கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க ப்ளீஸ். இந்த வேலை போச்சுன்னா அவங்களோட மொத்த வாழ்வாதாரமும் போயிடும் என்று பார்த்த சாரதி கெஞ்ச ஆரம்பித்தார். உடனே தீபக் அவரை கோபத்துடன் பார்த்தபடி, போதும் உன்னோட டிராமாவை நிறுத்து. உனக்கு உண்மையிலேயே உன் கம்பெனி எம்ப்ளாயீஸ் மேல அக்கறை இருக்கா? இந்த மொத்த சிட்டியிலேயே குறைஞ்ச சம்பளத்துக்கு ஆளுங்களை வேலை வாங்குற ஒரே ஒரு முதலாளி நீ மட்டும்தான். அவங்களோட சாபம்தான் இப்ப நீ இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க. நீ பண்ணின ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு எதிர்வினை இருக்கும். அதை தான் இப்ப அனுபவிச்சிட்டு இருக்க. இந்த சமயத்துல என்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுல எந்த யூஸும் இல்ல என்று சொன்னான். அதை கேட்டு பார்த்த சாரதி எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். தீபக் அவனை கோபமாக திட்டிவிட்டு ஒரு நொடி கூட அங்கே நிற்காமல் ஷர்மிளாவை அழைத்து கொண்டு கிளம்பினான். இருவரும் காரில் ஏறும்போது பின்னாலேயே ஓடி வந்த பார்த்த சாரதி தீபக்கின் கார் ஜன்னலை தட்டியபடி, சார் என்ன மன்னிச்சிடுங்க சார், உங்க கோபம் போறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். தயவு செஞ்சு என்னை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துங்க ப்ளீஸ் என்று கத்தினான். தீபக் அவனை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் விலகி போகுமாறு சைகை செய்தான். நடப்பதையெல்லாம் பார்த்து ஷர்மிளாவுக்கு பதட்டமானது. உடனே தீபக் அவளை பார்த்து மெல்லிய புன்னகையுடன், கவலைப்படாத ஷர்மி, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான், நீ இதை நினைச்செல்லாம் பயப்படாத என்று சொல்லி அவளுக்கு குடிப்பதற்காக தண்ணீர் கொடுத்தான். அதை சொல்லிக்கொண்டே தீபக் பார்த்த சாரதியை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்பினான். சிறிது தூரம் சென்றதும் ஷர்மிளா அவனை பார்த்து, என்னாச்சு தீபக், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இப்ப அவனால என்னோட கனவும் பாழா போயிடுச்சு. நேத்து நைட் முழுக்க நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு தெரியுமா என்று கவலையுடன் சொன்னாள். அதை கேட்டதும் தீபக் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு, இங்க பாரு ஷர்மி, இந்த ப்ராஜெக்டுக்காக நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த உழைப்பெல்லாம் கண்டிப்பா வீண் போகாது. உன் லைஃப்ல யார் இருந்தாலும் இல்லாம போனாலும் நீ ஸ்டூடியோ ஓபன் பண்றது கண்டிப்பா நடக்கும். உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி ஆளெல்லாம் உன்னோட லைஃப்ல வராம இருக்கிறதே நல்லது. இப்பவே அவன் உன்கிட்ட இவ்ளோ மோசமா நடந்துக்கிறான்னா நாளைக்கு அவன் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னமும் என்னவெல்லாம் பண்ணுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நடந்ததெல்லாம் மறந்துடு. கூடிய சீக்கிரம் உனக்கு வேற ஒரு நல்ல இன்வெஸ்டர் கிடைப்பாங்க என்று சொன்னான் தீபக். தீபக், நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா வீட்டோட நிலைமையை நினைச்சு பாத்தியா? ஒரே ஒரு நெக்லஸ காட்டி அம்மாவை எப்படி அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தல்ல. நாம எதுவும் பண்ணாம இருந்தா கண்டிப்பா அம்மா என்ன திரும்பவும் சிவம் குரூப்ஸுக்கே கொண்டு போய் விட்டுருவாங்க. நமக்கு தேவையான பணம் நம்ம கிட்ட இருந்தா நாம எதுக்கு இன்னொருத்தங்க கிட்ட போய் கை கட்டி நிக்கணும்? முதல்ல என் அம்மாவோட வாயை அடைக்கணும். அதுக்கு எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம் என்று சொன்னாள் ஷர்மிளா. அதை கேட்டு தீபக் நம்பிக்கையுடன் ஷர்மிளாவின் கையை பிடித்து கொண்டு, உன்னோட நிலைமை எனக்கு நல்லா புரியுது ஷர்மி. ஆனா என்ன நம்பு, கண்டிப்பா இதெல்லாம் சீக்கிரமே சரியாயிடும். நீ நினைச்ச மாதிரி கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல இன்வெஸ்டர் கிடைப்பாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஸ்டூடியோ ஓபன் பண்ணுவ என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு ஷர்மிளா சரி என்பது போல தலையை ஆட்டினாள். இப்பவாச்சும் கொஞ்சம் சிரிக்கலாம்ல? சீரியஸா இருந்தா நீ ரொம்ப அழகா இருக்க. அப்புறம் என்னால வண்டி ஓட்ட முடியாது என்று தீபக் சிரித்து கொண்டே சொல்ல, ஷர்மிளா சிரித்து கொண்டே செல்லமாக அவனை அடித்தபடி, லூசு என்றாள். அதன் பிறகு இருவரும் சிரித்து கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார்கள். சிறிது தூரம் சென்றதுக்கு பிறகு ஷர்மிளாவுக்கு டக்குன நினைவுக்கு வந்ததை போல, ஆமா, அந்த ஆளு எதுக்கு உன்கிட்ட வந்து சாரி கேட்டான்? எனக்கு அங்க நடந்ததெல்லாம் பார்த்து குழப்பமா தான் இருந்துச்சு. ஆரம்பத்துல அவன் உன்னை ரொம்ப கேவலப்படுத்தினான். ஆனா ஒரு போன் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே மொத்தமா மாறி உன் முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு எப்படி மாறினா என்று குழப்பத்துடன் கேட்டாள். உடனே தீபக் அந்த பேச்சை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று நினைத்தவன், யாருக்கு தெரியும், ஒருவேளை அவனுக்கு இந்த கர்மா மேலையெல்லாம் நம்பிக்கை இருக்கலாம். அதான் நமக்கு பண்ணன விஷயத்த நினைச்சு மன்னிப்பு கேட்டிருக்கான் என்று சொல்லி சிரித்தான். ஆனால் ஷர்மிளாவிற்கு அவன் சொன்னது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை. தீபக், விளையாடுறத நிறுத்து. அந்த ஆளு எதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். உண்மையிலேயே அவர்கிட்ட போன்ல பேசுனது யாரு? அவங்க என்ன சொன்னாங்கன்னு உடனே உன்னை பார்த்தா அவர் பயந்து கெஞ்ச ஆரம்பிச்சாரு என்று தீவிரமாக கேட்டாள். ஷர்மியிடம் இது போன்ற கேள்விகள் வரும் என்று அவனுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் அதற்கு முன்கூட்டியே அவன் தயாராகவில்லை. அதனால் எப்படியாவது இந்த டாபிக்கை மாற்ற வேண்டும் என்று நினைத்தவன், ஷர்மி, அதை விடு, இன்னமும் ஏன் அவனை பத்தியே பேசிட்டு இருக்க? அவனை நினைச்சாலே எனக்கு கோபம் தான் வருது. நம்ம வேற ஏதாச்சும் நல்ல விஷயத்த பத்தி பேசலாமே என்று சொன்னான். நம்ம லைஃப்ல அப்படி என்ன நல்ல விஷயம் நடக்குது பேசுறதுக்கு என்று ஷர்மிளா கோபமாக சொல்ல, தீபக் அவளை பாவமாக பார்த்தபடி, இதோ இந்த மாதிரி ஒரு சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கோமே, அதுவே நல்ல விஷயம் தானே என்று சொல்ல ஷர்மிளா டக்கன சிரிக்க ஆரம்பித்து விட்டாள். அதை பார்த்து தீபக்கும் சிரித்தான்.
அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடு ஆண்டவா. திரும்பவும் அந்த வீணா போனவனோட டாபிக் மட்டும் வந்துடக்கூடாது என்று தீபக் மனதிற்குள் வேண்டிக் கொண்டிருக்கும் போதே ஷர்மிளா நம்பருக்கு ஒரு கால் வந்தது. உடனே அட்டன் செய்து பேசினாள். ஹலோ, சொல்லுங்க என்று கேட்க எதிர்ப்புறத்திலிருந்த பதிலை கேட்டதும் அவளுக்கு பயங்கரமான சந்தோஷம் ஏற்பட்டது. அப்படியா சார், நாளைக்கா? ஓகே சார், கண்டிப்பா, தேங்க்யூ சோ மச் என்று சிரித்துக்கொண்டே சொல்லிவிட்டு போனை கட் செய்துவிட்டு சிரித்துக்கொண்டே தீபக்கின் பக்கம் திரும்பினாள். தீபக், உண்மையிலேயே நீ என்னோட லக்கி சாம். இப்பதான் நல்ல விஷயத்த பத்தி ஏதாவது பேசலான்னு சொன்னேன், உடனே நமக்கு ஒரு குட் நியூஸ் வந்துருச்சு. இவ்ளோ நேரம் நான் பயந்துட்டு இருந்த மொத்த கவலையும் ஒரு நிமிஷத்துல காணாம போயிடுச்சு. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தீபக் என்று சத்தமாக கத்தியபடி சிரித்துக்கொண்டே சொன்னாள். என்ன விஷயம்னு சொன்னா நானும் சேர்ந்து சந்தோஷப்படுவேன்ல, சீக்கிரம் சொல்லு ஷர்மி என்று தீபக் ஆர்வத்துடன் கேட்டான். அதை கேட்டதும் ஷர்மிளா சந்தோஷத்தில் டக்குன்னு தீபக்கை பார்த்த மாதிரி திரும்பி உட்கார்ந்து, தீபக், சிட்டிலேயே ரொம்ப பெரிய ஒரு இன்வெஸ்டர் கிட்ட இருந்து தான் எனக்கு இப்ப கால் வந்துச்சு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா அவங்க நம்மளோட பிசினஸுக்கு இன்வெஸ்ட் பண்றதா சொல்லிருக்காங்க. இது சம்பந்தமா நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. உண்மையிலேயே இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். ஆனா இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்று சொன்னவள் டக்கன அவன் கண்களை பார்த்து, இதெல்லாம் உன்னோட வேலை தானே என்று சந்தேகத்துடன் கேட்டாள். ஷர்மி, நான் ஆரம்பத்துல இருந்து உன் கூடவே தானே இருக்கேன். அப்படியே நான் பண்ணிருந்தாலும் அந்த பார்த்தசாரதிங்கிற ஒரு கெட்டவன் கிட்ட உன்னை அனுப்பியிருப்பனா? அதுக்கு முன்னாடியே இந்த நல்ல விஷயத்த சொல்லிருப்பான்ல என்று சொன்னான் தீபக். அதை கேட்டு ஷர்மிளா கொஞ்சம் யோசித்துக் கொண்டே, ஆமா, நீ சொல்றதும் சரிதான் என்று சொன்னாள். அப்போது தீபக் சிரித்துக்கொண்டே, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னதுதான் ஷர்மி, நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டிய மறந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ உனக்கு நடந்தது கூட அப்படிதான். அப்போ ஒரு சின்ன இன்வெஸ்டர் கிட்ட போன, அவன் பண்ணின தப்பால இப்போ உனக்கு பெரிய இன்வெஸ்டர் கிடைச்சிருக்காங்க. அவ்வளோதான், நம்மளோட மொத்த பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. இதுக்கு தான் நீ அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்த என்று சொன்னான் தீபக். ஆமா தீபக், நீ சொல்றதும் சரிதான். நான் தான் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டேன். அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நாம கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ டெவலப் பண்ணி அப்பா அம்மா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். அவங்க சந்தோஷமா இருந்தாலே போதும், நாமளும் சந்தோஷமா இருக்கலாம் என்று சிரித்துக்கொண்டே சொன்னாள். இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே வீட்டுக்கு போய் சொல்லணுமா, இல்ல நாம 2 பேரும் மட்டும் எங்கேயாவது தனியா வெளியே போய் என்ஜாய் பண்ணலாமா என்று தீபக் கேட்க, எனக்கும் நாம 2 பேரும் வெளியே போகணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா எங்க அம்மா அப்பாவை கண்டிப்பா நிம்மதியா விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. ஏதாவது சொல்லி அவரை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பாவுக்காகவாச்சும் நாம உடனே போய் அவங்களுக்கு விஷயத்த சொல்லணும் என்று சொன்னாள் ஷர்மிளா. நீ சொல்றதும் சரிதான், அப்படியே போற வழியில அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போலாம் என்று தீபக் சொல்ல, ஹே தீபக், நானும் இப்ப அதை தான் நினைச்சேன் என்று ஷர்மி சந்தோஷமாக ஹைஃபை அடித்துக் கொண்டாள். அவள் அவ்வளவு சந்தோஷமாக இருப்பதை பார்த்து தீபக்கிற்கும் தானாகவே சந்தோஷம் ஏற்பட்டது. அதன் பிறகு இருவரும் போகும் வழியில் அவர்களுக்காக ஸ்வீட்ஸ் வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றார்கள். வீட்டிற்கு சென்றதுமே ஷர்மிளா சந்தோஷமாக, அப்பா அம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? உடனே ஹாலுக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்று கத்தினாள். அதை கேட்டதும் இருவரும் அவர்களுடைய அறையிலிருந்து இருண்ட முகத்துடன் வெளியே வந்தார்கள். அவர்களின் முகபாவனைகளை பார்த்து தீபக் ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தான். இவங்க 2 பேரும் இவ்ளோ சோகமா இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கும்னு தோணுது, தீபக் தனக்குள் சொல்லிக் கொண்டான். ஆனால் ஷர்மிளா சந்தோஷத்தில் அவர்களை சரியாக கவனிக்காமல் இனிப்புகளை எடுத்து அவர்களிடம் நீட்டியபடி, அப்பா அம்மா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட்ஸை சாப்பிடுங்க என்று சொன்னாள். ஆனால் கணேஷ் அந்த ஸ்வீட் பாக்ஸை வாங்கி டேபிளில் வைத்துவிட்டு, ஷர்மி, நான் உன்கிட்ட சொல்ல போற விஷயத்த கவனமா கேளு என்று தீவிரமான மனநிலையில் சொல்ல, ஷர்மிளா பதட்டத்துடன், அப்பா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டாள். ஆமா, இன்னைக்கும் அம்மாவுக்கும் எனக்கும் பெரிய சண்டை நடந்துருச்சு. அவ உன்னை திரும்பவும் சிவம் குரூப்ஸ்ல சேர்ந்து உன் பாட்டிக்கு கீழே வேலை செய்ய சொல்றா. நான் எவ்வளோ சொல்லியும் அதுல இருந்து பின்வாங்க மாட்டேங்கிறா. உன் அம்மா இத பத்தி உன் பாட்டிக்கிட்டையும் பேசி வச்சிருக்கா. நீ அவங்க கம்பெனிக்கு வேலைக்கு வருவன்னு அவங்க கிட்ட வாக்கு வேற கொடுத்திருக்கா. அது மட்டும் இல்ல, உன் அம்மா சொல்றத நீ கேட்கலனா என்று சொல்லி பாதியிலேயே நிறுத்திவிட்டு கோபமாக கீதாவை திரும்பி பார்த்தார். உடனே அவர் கோபத்துடன், ஆமா, நான் என்ன சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சீங்களா? ஷர்மி, நான் சொல்றத மட்டும் நீ கேட்கலனா கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணிக்குவேன். அதுக்கு நீங்க 3 பேர் மட்டும் பொறுப்பாகணும். ஒழுங்கா பாட்டிக்கிட்ட போய் வேலை செய்யற வழிய பாரு. நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் என்று சொன்னார். அதை கேட்டு ஷர்மிளா ஏதோ சொல்ல வர அதற்குள் தீபக் முன்னால் வந்து, ஆண்டி, நீங்க இல்லாத சமயத்துல அவங்க எங்களை என்னவெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியுமா? திரும்பவும் அவங்க கிட்ட போகணும்னு சொல்றீங்க என்று கேட்டான். வாய மூடு,
இத்தனை நாளா என்ன எதிர்த்து பேசாதவன் இன்னைக்கு கேள்வி கேட்கற அளவுக்கு வந்துட்டியா? ஷர்மி, இதெல்லாம் நீ பண்ணன வேலைதான். நீ இடம் கொடுக்கறதால தான் இவன் இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கான். நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இவனை டிவோர்ஸ் பண்ணுன்னு. இவன் ஒரு யூஸ்லெஸ். இவன் கூட இருந்தா புதுசா ஏதாவது பிரச்சனை உருவாக்கிட்டு தான் இருப்பான். நான் பாட்டிக்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முதல்ல இவனை டிவோர்ஸ் பண்ணு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஷர்மிளா கோபமாக கத்தியபடி, போதும்மா நிறுத்துங்க. நான் எத்தனை தடவை சொல்றது டிவோர்ஸ் விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு? நீங்க என்ன சொன்னாலும் என்னால தீபக்க பிரிஞ்சு வர முடியாது என்று கத்தினாள். இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? இந்த ஒண்ணுமில்லாதவனால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு கெட்ட பேரு. அப்படி இருந்தும் பாட்டி உன் மேல இருக்கிற நம்பிக்கையில அந்த நெக்லஸை எனக்கு கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கையை உடைக்கணும்னு சொல்றியா என்று கீதா கேட்க, ஐயோ நெக்லஸ்னு ஏன் இப்படி பேராசை பிடிச்சு அலையிறீங்க? உங்களோட பணத்தாசையால பெத்த பொண்ண கூட இன்னொருத்தனுக்கு தாரவாத்து கொடுக்க தயாரா இருக்கீங்களா? நான் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல வந்தேன். அது என்னன்னு 2 பேரும் கேட்டீங்களா என்று கத்தினாள். அதை கேட்டு இருவரும் அமைதியாக நின்றிருக்க சில நொடிகளுக்கு பிறகு, நான் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு சிட்டியிலேயே ஒரு பெரிய இன்வெஸ்டர் எனக்கு கிடைச்சிருக்காரு. இந்த பிசினஸை மட்டும் நாம ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் பாட்டி கிட்ட இருக்கிறத விடவும் ரொம்ப வசதியா இருக்கலாம். நம்மளோட கஷ்டம் எல்லாம் தீந்துரும் என்று சொன்னாள். உடனே கீதா அவளை பார்த்து, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நீ முதல்ல சிவம் குரூப்ஸுக்கு போய் நாளைக்கே வேலைக்கு சேர்ற வழிய பாரு. உனக்கு அதுல விருப்பம் இல்லனா உன் புருஷனை டிவோர்ஸ் பண்ணு. இந்த 2ல நீ ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். இந்த தடவை நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியாது என்று தீவிரமான தொனியில் சொன்னார். அதை கேட்டு ஷர்மிளா பயங்கர அதிர்ச்சி அடைந்தாள். அதற்கு மேல் ஒரு நொடி கூட அங்கே நிற்காமல் அழுது கொண்டே தன்னுடைய ரூமுக்கு ஓடினாள். கீதா கோபமாக அவளையே பார்த்து கொண்டிருந்தார். தீபக்கிற்கு அவளை எப்படி சமாதானப்படுத்த போகிறோம் என்கிற பயத்தில் அவளுக்கு பின்னாலேயே ஓடினான். ஷர்மிளா பெட்டில் படுத்து அழுது கொண்டிருக்க தீபக் அவள் அருகில் உட்கார்ந்து, ஷர்மி, அம்மா சொன்னதை நினைச்செல்லாம் நீ கவலைப்படாத. அவங்களை எப்படியாச்சும் சமாதானப்படுத்திடலாம். உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் என்று சொன்னான். உடனே அவள் அழுது கொண்டே எழுந்து, என்ன சொன்னாலும் பண்ணுவியா? அப்படின்னா நான் உன்கிட்ட டிவோர்ஸ் கேட்டா நீ எனக்கு கொடுத்துடுவியா தீபக் என்று கேட்டாள். அந்த வார்த்தையை கேட்டதும் தீபக்கிற்கு தூக்கி வாரி போட்டது. இத்தனை நாட்களாக கீதா விவாகரத்தை பற்றி பேசும்போதெல்லாம் முடியாது என்று விடாப்பிடியாக மறுத்தவள் இப்போது அவள் வாயிலிருந்தே அந்த வார்த்தையை சொன்னதும் அதிர்ச்சி அடைந்தான். ஷர்மிளா நிஜமாகவே தீபக்கிடம் விவாகரத்து கேட்டாளா? கீதாவின் நிபந்தனைக்கு ஷர்மிளா என்ன முடிவு சொல்ல போகிறாள்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.